السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. صدق الله العلي العظيم. ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களுடைய வாழ்க்கையை, மனிதர்களுடைய வாழ்வினை இரண்டு அடிப்படையான பகுதிகளோடு அல்லாஹ் தஆலா தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார். அவைகளில் முதலாவது பகுதி ஒரு மனிதனுடைய பரந்து விரிந்த அந்த ஈமானினுடைய பகுதி. இரண்டாவது பகுதி இஸ்லாம் எனும் ஆழமான பகுதி. இந்த இரண்டு அடிப்படையான பகுதிகளோடு அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய அன்றாட வாழ்வினை முழுமையாக இணைத்து வைத்திருக்கிறார். ஈமான் என்ற பகுதி வேறு, இஸ்லாம் என்ற பகுதி வேறு. இரண்டு பகுதிகளுக்கு மத்தியில் மகா பெரும் வேறுபாட்டினை குர்ஆனும் ஹதீஸும் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. ஈமான் என்பது ஒரு மனிதனுடைய நம்பிக்கையோடும் அவனுடைய கோட்பாடோடும் தொடர்பான நீண்ட ஆழமான பகுதி தான் ஈமானுடைய பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது அது குர்ஆனும் ஹதீஸும் நம்மவர்களுக்கு மிகவும் மிகவும் ஆழமான டீப்பான பகுதியாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாம் என்ற இந்த பகுதியை ஒரு அழகான உதாரணத்தை கொண்டு தெளிவுபடுத்துவார்கள். இஸ்லாம் என்பது பிரமாண்டமான, விசாலமான, அழகான ஒரு கட்டிடத்தை போன்றும், அக்கட்டிடத்தை சுமப்பதற்காக வேண்டியும் அக்கட்டிடத்தை தாங்கி பிடிப்பதற்காக வேண்டியும் சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த
5 விதமான தூண்கள் நடப்பட்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அந்த 5 விதமான தூண்களும் அக்கட்டிடத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அந்த 5 தூண்களில் ஒரு தூண் பலவீனமடைய ஆரம்பித்து விட்டாலும், அந்த 5 தூண்களில் ஒரு தூண் அசைய ஆரம்பித்து விட்டாலும் முழு கட்டிடமும் பலவீனமடைய ஆரம்பித்துவிடும். சில சந்தர்ப்பங்களில் முழு கட்டிடமும் உடைந்து தகர்ந்து கீழே விழுந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். இதே போல் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இஸ்லாத்தினுடைய 5 விதமான கடமைகளை, இஸ்லாத்தினுடைய 5 விதமான அம்சங்களை, அதனை நாம் அர்கானுல் இஸ்லாம் என்பதாக அழைப்போம், பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்பதாக அழைப்போம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முழுமையாக இணைத்து தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய 4 விதமான, இஸ்லாத்தினுடைய 5 விதமான இந்த கடமைகளில் ஒரு மனிதன் 4 கடமைகளை தன்னுடைய வாழ்வில் அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஒரு கடமையை அவன் விட்டுவிடுகிறான் என்றால் அது அவனுடைய இஸ்லாத்தினுடைய பகுதி முழுமையாக பலகீனம் அடைந்துவிடும். பிரமாண்டமான கட்டிடத்தில் ஒரு தூண் பலகீனம் அடைந்தால் முழு கட்டிடமும் பலவீனம் அடைவது போன்று இஸ்லாத்தினுடைய 5 விதமான அம்சங்களில் ஒரு விடயத்தை ஆயிரம் விட்டுவிட்டால் அவனுடைய இஸ்லாத்தினுடைய பகுதியில் முழுமையான பலவீனத்தை உணர ஆரம்பித்து விடுவான். கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான தெளிவான ஒரு ஹதீஸை முன்வைத்தார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸா. இஸ்லாம் என்பது 5 அடிப்படையான அம்சங்களை கொண்டு கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸினுடைய விஸ்டம் நாங்கள் எடுத்து பார்ப்போம்னா, புனிய என்ற வார்த்தையை நபி அவர்கள் பிரயோகம் செய்திருக்கிறார்கள். புனிய என்ற இந்த வார்த்தை, இந்த சொல், இந்த வேர்ட், கண்ணியமானவர்களே, ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வார்த்தையை அன்பு நபி அவர்கள் இஸ்லாத்தினுடைய 5 விதமான கடமைகளோடு தொடர்பு படுத்தி நபி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது 5 அடிப்படையான அம்சங்களை கொண்டு கட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் இருக்கிறான். அவன் 5 வேளை தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். அவன் ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறான். அவன் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்தில் அவன் நோன்பையும் பிடிக்கிறான். ஆனால் ஹஜ்ஜுடைய இபாதத்து அவனுக்கு கடமையாக இருந்த போதிலும் ஹஜ்ஜுடைய இபாதத்தை அவன் நிறைவேற்றாதவனாக இந்த பூமியில் அவன் நடமாடிக் கொண்டிருந்தால் அவன் பூர்த்தியான முஸ்லிமாக அவன் கருதப்பட மாட்டான். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றிருக்கிறான். அவன் ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறான். அவன் ரமதானுடைய மாதம் பாஸ்டிங்கும் பண்ணுகிறான். ஆனால் தொழுகையினுடைய இபாதத்தை நிறைவேற்றாத மனிதனாக இருந்தால் அவன் பூர்த்தியான ஒரு முஸ்லிமாக பார்க்கப்பட மாட்டான். கண்ணியமானவர்களே, அதே தருணத்தில் இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றுகிறான், ஜகாத்தையும் நிறைவேற்றுகிறான், ஹஜ்ஜுடைய இபாதத்தையும் நிறைவேற்றிருக்கிறான். ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் ரமதான், அவன் அந்த மாதம் வந்தா ரமதானுடைய நோன்பை நோட்பது கிடையாது என்றால் அவனும் பூர்த்தியான முஸ்லிமாக கருதப்பட மாட்டான். கண்ணியமானவர்களே, இதே வரிசையில், இதே தோரணையில் நாம் ஒரு அடிப்படையான அம்சத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒரு முஸ்லிம் இருக்கிறான். அவன் 5 வேளை தொழுகையை தொழுது வரக்கூடியவன். ரமதானுடைய நோன்பையும் நோட்டு வருகிறான். கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய இபாதத்தையும் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனும் ஹதீஸும் அவனுடைய வாழ்வில் தொடர்பு படுத்திருக்கக்கூடிய செல்வத்தோடு, பணத்தோடு, பொருளாதாரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் ஜகாத்தினுடைய இபாதத்தை ஒரு மனிதன் அவன் நிரப்பமாக செய்யாத மனிதனாக இருந்தால், கண்ணியமானவர்களே, அவன் ஒரு பூர்த்தியான மனிதனாக, ஒரு முஸ்லிமாக அவன் பார்க்கப்பட மாட்டான். அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையான பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் என்னுடைய சுருக்கமான ஒரு தலைப்பின் ஒரு பகுதியாக, கண்ணியமானவர்களே, நாம் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்திருக்கிறோம், நாம் நோன்பினுடைய முக்கியத்துவத்தை புரிந்திருக்கிறோம்,
நாம் ஹஜ்ஜுடைய முக்கியத்துவத்தை புரிந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஜகாத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த ஜகாத்தை விடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, ஒரு மனிதன் தன்னுடைய ஜகாத்தை அவன் நிறைவேற்றும் பொழுது அவன் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்கள் என்ன என்ற ஒரு புரிதல் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுக்கும் கட்டாயமாக அவருடைய வாழ்வில் அவன் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே புகாக்கள் தெளிவுபடுத்துவார்கள், மார்க்க அறிஞர்கள் நம்மவர்களுக்கு வகைப்படுத்தி முன்வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் நிறைவேற்றக்கூடிய அனைத்து விதமான இபாதாத்துகளையும் அனைத்து விதமான அவனுடைய வணக்க வழிபாடுகளையும் 3 பகுதிகளாக நம்மவர்களுக்கு வகைப்படுத்தலாம். அவைகளில் முதலாவது பகுதி அல் இபாதா அல் பதனியா அல் மஹ்பா என்பதாக அழைக்கப்படும் ஒரு மனிதனுடைய உடம்பை மாத்திரம் அவனுடைய மேனியை மாத்திரம் தொடர்பு படுத்தி பயன்படுத்தி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். அல்லாஹ் தஆலா 2 விதமான இபாதத்துகளை கொடுத்திருக்கிறான். முதலாவது தொழுகை, இரண்டாவது நோன்பு. இந்த 2 இபாதத்துகளும் ஒரு மனிதனுடைய உடலோடு தொடர்பு படக்கூடிய இபாதத். கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது, அது தான் அல் இபாதா அல் பதனியா வல் மாலியா. ஒரு மனிதன் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அவனுடைய பணத்தையும் அவனுடைய உடலையும் ஒன்றிணைத்து பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கிறது, அது ஹஜ் உம்ராவுடைய வணக்கம். கண்ணியமானவர்களே, மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது, சுப்ஹானல்லாஹ், இதை நாம் செப்பரேட்டடாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பகுதி புகாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல் இபாதா அல் மாலியா அல் மஹ்பா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தினுடைய 5 விதமான கடமைகளையும் அவனுடைய பணத்தை மாத்திரம் செலவழித்து அவன் பயன்படுத்தி நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் சுப்ஹானல்லாஹ், அது தான் ஜகாத்தினுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிக் ஹிஸ்டரியை நாங்கள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா 23 வருட நபுவத்துடைய காலத்தை அன்பு நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அது மதீனாவுடைய 10 வருட நபுவத்துடைய காலமாக இருக்கலாம், அது மக்கத்து மண்ணினுடைய 13 வருட நபுவத்துடைய காலமாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய மண்ணுக்கு போறதுக்கு முன்னால மக்கத்து மண்ணில் இருக்கக்கூடிய தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடைசி சந்தர்ப்பத்தில் தொழுகையை கடமையாக்கினான். மதீனாவுக்கு செல்வதற்கு 17 மாதங்கள் இருக்கும் பொழுது தொழுகை கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் வருது, யா ரசூலல்லாஹ் நீங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிற்பாடு கண்ணியமானவர்களே, முதலாவது வருடம் கடந்து 2வது வருடம் கடக்கிறது. 2வது வருடம் ஆரம்பித்து போய்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் சுப்ஹானல்லாஹ், மதீனாவுடைய வரலாற்றில் மதீனாவுடைய இஸ்லாமிக் ஹிஸ்டரியில கண்ணியமானவர்களே, முதலாக அன்பு நபியோர்களுக்கு கடமையாக்கப்பட்ட இஸ்லாத்தினுடைய கடமைகளில் முதல் கடமை அது ஜகாத்தினுடைய கடமையாக இருக்கிறது. மதீனாவுக்கு சென்ற பிற்பாடு அல்லாஹ் தஆலா அன்பு நபியோர்களுக்கு ஹஜ்ஜை கொடுக்கவில்லை, அன்பு நபியோர்களுக்கு நோன்பை கொடுக்கவில்லை. முதலாவதாக மதீனாவுடைய பூமியில் நபியோர்கள் தன்னுடைய நுபுவத்துடைய காலத்தை கடந்து கொண்டிருக்கும் பொழுது முதலாக ஜகாத்தினுடைய கடமையை அல்லாஹ் விதியாக்குறான். அன்புக்குரியவர்களே, அதுக்கு பின்னால தான் ரமதானுடைய நோன்பு, அதுக்கு பின்னால தான் ஹஜ்ஜுடைய இபாதத். சுப்ஹானல்லாஹ், அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஷர்ஹுல் முஹத்தப் என்ற கிரந்தத்தை தெளிவுபடுத்துவார்கள். முஸ்லிம்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 வருட நபுவத்துடைய வாழ்க்கையிலையும் 12 வருடங்கள் அல்லது 13 வருடங்கள் தொழுகையினுடைய இபாதத்தை நபியோர்கள் தொழுது காட்டியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு விடுத்தம் தான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நபியோர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள், அது ஃபர்தான ஹஜ். அதே சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய பூமியில இருந்து கொண்டு சாம ரசூலுல்லாஹ் 9 ரமதானாத் 9 ரமதானுடைய நோன்பை நபியோர்கள் நோட்டிருக்கிறார்கள். அதே தருணத்தில் கண்ணியமானவர்களே, அதே மதீனாவுடைய மண்ணில் இருந்து கொண்டு அன்பு நபியவர்கள் 9 வருடங்கள் மதீனாவுடைய பூமியில் இருந்து கொண்டு முழு உலகத்திற்கும் சஹாபாக்களை நபியவர்கள் அனுப்பி சஹாபாக்களுக்கு
மக்களுக்கு ஒரு இல்மை கற்றுக் கொடுத்து இந்த இல்மை முழு உலகத்திற்கும் முழு கிராமங்களுக்கும் முழு பிரதேசங்களுக்கும் நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதாக 9 வருடம் நபி அவர்கள் மதீனாவுடைய பூமியில் இருந்து கொண்டு ஜகாத்தினுடைய அமலை நபி அவர்கள் அமல்படுத்தி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தை மார்க்க அறிஞர்கள் தெல்ல தெளிவாக ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாக நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில 9 வருடங்கள் ரசூலுல்லாஹுடைய மௌத் வரைக்கும் ஜகாத்தினுடைய அமலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற தெல்ல தெளிவான ஃபிக்ரை, தெல்ல தெளிவான நாலேஜ் ஆஃப் இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் கண்ணியமானவர்களே 58 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஜகாத்தை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். 58 இடங்கள் கண்ணியமானவர்களே, அது பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதுல விசேடமான ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? இந்த மேடையில் இருந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அந்த 58 இடங்களையும் அன்பானவர்களே அல்லாஹ் தஆலா 28 இடங்கள்ல குர்ஆன்ல 28 இடங்கள் அல்லாஹ் தஆலா ஜகாத்தினுடைய இபாதத்தை தொழுகையோடு ஒன்றோடு ஒன்று இணைத்து தொழுகையும் ஜகாத்தையும் அல்லாஹ் சேர்த்து 28 இடங்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்திற்கு ஜகாத்தையும் தொழுகையும் இணைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆன் வசனத்தை படிக்கும் பொழுது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். கண்ணியமானவர்களே, வஅகீமுஸ் ஸலாத், நீங்க தொழுங்க, வஆத்துஸ் ஸகாத், நீங்க ஜகாத்தை கொடுங்க. நீங்க தொழுங்க, நீங்க நோன்பு பிடிங்கன்னு சொல்லல. நீங்க தொழுங்க, நீங்க ஹஜ் செய்யுங்கன்னு சொல்லல. அல்லாஹ் கூறுகிறான், வஅகீமுஸ் ஸலாத், நீங்க தொழுங்கள், அத்துடன் வஆத்துஸ் ஸகாத், ஜகாத்துடைய அமலை நீங்க நிறைவேற்றுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிக் மெசேஜ் என்ன தெரியுமா? ஆகப்பெரிய மெசேஜ். இதை நாங்க உற்று நோக்கி நாங்க அப்சர்வ் பண்ணோம்டா, சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகிறானோ அதே முக்கியத்துவத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், பணத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அவன் தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவத்தை அவன் ஜகாத்துக்கு கொடுக்க வேண்டும். புகருடைய அதான் சத்தம் கேட்குது. அவருடைய ஷாப் அவர் க்ளோஸ் பண்ணிட்டு மஸ்ஜிதுக்கு போறாரு. அவருடைய ஒர்க்கை நிப்பாட்டுறாரு, ஸ்டாப் பண்றாரு. நீங்க எங்க போறீங்க? புகருடைய அதான் சத்தம் கேட்டுட்டு நான் புகரு தொழ போறேன். அன்புக்குரியவர்களே, புகருடைய நேரம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? 12:25 இருந்து 3:45 வரைக்கும் புகருடைய நேரம். புகருடைய நேரத்துல ஆரம்ப நேரத்தில் அந்த தொழுகையை தொழுவது சிறந்தது. இல்லாவிட்டால் கடைசி நேரம் வரைக்கும் சில சந்தர்ப்பங்களில் தொழுகையை நாம் பிற்படுத்துவோம். கண்ணியமானவர்களே, அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள், ஒரு மனிதன் ரமதானுடைய காலம், ஒவ்வொரு ரமதானுடைய காலம் பிறை 10 அவனுடைய ஜகாத்தினுடைய டைம். ஒவ்வொரு ரமதானுடைய காலம் பிறை 15 அவனுடைய ஜகாத்துடைய டைம். சுப்ஹானல்லாஹ், ரமதானுடைய மாதம் பிறக்கும் பொழுதே அவனுடைய மைண்ட்ல கல்வில வந்துடணும், ரமதான் காலம் வந்துச்சு, இன்னும் ஒரு 10 நாள் இருக்கிறது, இன்னும் ஒரு 5 நாள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், பிறை 10வது நாள் மகரிபுடைய அந்த சூரியன் மறையும் பொழுது பிறை 10 தோன்றுகிறது. அன்புக்குரியவர்களே, அடுத்த நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தில், அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தினுடைய ஜகாத்தை அன்றைய நாள் 10வது பிறை அவன் கொடுத்தியாக வேண்டும், அவன் நிறைவேற்றியாக வேண்டும். ஒரு செகண்ட் பின்னுக்காகிட்டா என்னுடைய தொழுகை அசருடைய அதானுடைய சத்தம் கேட்டுட்டா என்னுடைய தொழுகை நான் கபா செஞ்சுட்டேன். அன்புக்குரியவர்களே, ஜகாத்துடைய தினம் அன்றைய நாள் மகரிபுடைய அதானுடைய சத்தம் கேட்டுவிட்டால் பிறை 11ஆக மாறிவிடும், பிறை 16ஆக மாறிவிடும். ஒரு செகண்ட் பிந்துவிட்டால் நான் படைத்தவன் அல்லாஹுடைய பார்வையில் பெரும் பாவியாக மாறிவிடுவேன். நான் ஜகாத்து கடமை ஜகாத்தை கொடுக்கல, என்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பணம் அது என்னுடைய பணமாக இருக்காது,
அது புகராக்களுக்குரிய பணம், அது மிஸ்கின்களுக்குரிய பணம், அது 8 கூட்டத்தர்களுக்குரிய பணம். நான் அந்த பணத்தை வைத்து என்ஜாய் பண்ண முடியாது. அன்றைய தினம் அது ஷாபான் மாதத்தில் நான் ஜக்காத்தை கொடுக்கிறேன் என்றால், முஹர்ரம் மாதத்தில் ஜக்காத்தை கொடுக்கிறேன் என்றால், ஒரு தினம் கூட, ஒரு செகண்ட் கூட என்னுடைய ஜக்காத்தை நான் பிற்படுத்த முடியாது. இதனால் தான் கண்ணியமானவர்களே, குர்ஆன் எங்களுக்கு தார மெசேஜ், வஅகீமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸகாத். நீங்க தொழுங்க, நீங்க ஜக்காத்தை கொடுங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் படித்த மக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில எத்தனையோ விதமான பொருளாதார முறைகள் உலகத்தில் காணப்படுகின்றன. உலகத்துல அது கேபிட்டலிசமாக இருக்கேனும், சோசியலிசமாக இருக்கேனும், கம்யூனிசமாக இருக்கேனும், எத்தனையோ எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் உலகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு சிஸ்டமும் அவங்களுடைய அந்த சிஸ்டத்தை கடைபிடிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, 4வது ஒரு பொருளாதார முறை இருக்கிறது. அதுதான் இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டம், இஸ்லாமிய பொருளாதார முறை. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான பொருளாதார முறைக்கு மத்தியிலையும் இஸ்லாமிய பொருளாதார முறைக்கு மத்தியும் இருக்கக்கூடிய மகாபெரிய வேறுபாடு என்ன தெரியுமா? இது எங்கள் இஸ்லாத்தினுடைய அடையாளம், முஸ்லிம்களுடைய மார்க் இது. அன்புக்குரியவர்களே, நாம் புரிந்து கொள்வது கிடையாது. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தால் அவருடைய வியாபாரத்துக்குள்ளால் வட்டி இருக்கக்கூடாது, கேம்பிளிங் இருக்கக்கூடாது, சீட்டிங் இருக்கக்கூடாது. அவருடைய வியாபாரம் பரிசுத்தமான வியாபாரமாக இருந்துவிட்டால் இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? அடுத்த கட்டமாக அவன் ஜகாத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவர்களே, அவன் ஜகாத்தை நிறைவேற்றணும். இது கேபிட்டலிசத்திலும் இல்ல, இது சோசியலிசத்திலும் இல்ல, இது கம்யூனிசத்திலும் இல்ல. இந்த பயிற்சியை நபியவர்கள் கொடுத்தார்கள். இந்த பயிற்சியை அன்பு நபியவர்கள் சஹாபாக்களுக்கு வழங்கினார்கள், பிராக்டிகலாக கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூல் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண்ணுடைய கையில் தன்னுடைய சிறு மகளை தூக்கிக் கொண்டு வருகிறாள். அபூதாவுடைய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு வந்த அந்த பெண், அந்த மகளுடைய கையில 2 வளையல்கள் காணப்பட்டன. அந்த 2 வளையல்களும் மசக்கத்தானி வபீலத்தானி மின் தஹப், ஹெவி வெயிட்டான தங்க வளையல்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து கேட்டாங்க, ஏ பெண்ணே, உன்னுடைய மகள் 2 வளையல்களை அணிந்திருக்கிறாள், அதுல நீங்க ஜகாத்தை கொடுத்துட்டீங்களா? அன்புக்குரியவர்களே, பெண்கள் அணியக்கூடிய ஆபரணத்தில் ஜகாத் கிடையாது. அது லிமிட் கடக்கும் பொழுது, எல்லையை கடக்கும் பொழுது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஏற்றால் போல் உலமாக்கள் அதை தீர்மானிக்க வேண்டும். அந்த எல்லையை கடக்கும் பொழுதுதான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அந்த சிறிய குழந்தையுடைய கையில் இருந்த அந்த 2 காப்புகள் எல்லையை கடந்திருந்தது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜகாத்தை கொடுத்து விட்டீர்களா? கொடுக்கல. கேட்டாங்க அந்த பெண்ணை பார்த்து, ஏ பெண்ணே, கியாமத்துடைய நாளையில் நரக நெருப்பிலான 2 தங்க வளையல்கள் உங்களுடைய கையில் அணியப்படுவதை விரும்புகிறீர்களா? இந்த ரசூலுல்லாஹுடைய எச்சரிக்கையை கேட்க அந்த பெண் அந்த 2 வளையல்களையும் கலட்டி ரசூலுல்லாஹ் முன்னால போட்டா. கண்ணியமானவர்களே, நான் ஜகாத்தை நான் கொடுத்துட்டேன் யா ரசூலுல்லாஹ். முழு வளையல்களிலும் ஜகாத் கிடையாது. அந்த பெண் திடுக்கிட்டாள், அந்த பெண் பயப்பட்டாள். அந்த இடத்துல ரசூலுல்லாஹுடைய எச்சரிக்கையை பார்த்து பெண்கானா, எனக்கு தாங்கிக் கொள்ள முடியாது யா ரசூலுல்லாஹ், இதை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இதனுடைய பிராக்டிகலான அதிகமான ஹதீஸ்களை ரசூலுல்லாஹுடைய காலத்தில் எங்களுக்கு பார்க்கலாம். இதுல நான் பல மின்பர் மேடைகள்ல பகிர்ந்து கொள்வதுண்டு. கண்ணியமானவர்களே, அன்பு நபியவர்கள் மரணித்த பிற்பாடு அதிகமான ஃபித்னாக்களை சஹாபாக்கள் முன்னாற்றினார்கள். ஒரு கூட்டம் முர்த்ததாக மாறினார்கள். இன்னொரு பகுதியில் பொய் நபிமார்கள் உருவாகினார்கள். இன்னும் ஒரு கூட்டம் உருவாகிச்சு. சஹீஹ் புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், வகஃபர மன் கஃபர மினல் அரப், அதிகமானவர்கள் முர்த்ததாக மாறினார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துவாங்க, அதுல ஒரு கூட்டம் உருவானாங்க. நாங்க 5 நேரம் தொழுகிறோம், நாங்க நோம்பும் பிடிக்கிறோம், நாங்க ஹஜ்ஜும் செய்யறோம். ஆனால் அபூபக்கர், உங்களுடைய ஆட்சியாக இருக்கலாம், ஜகாத்தை நாம் கொடுக்க மாட்டோம்.
என்று வாதிட்டார்கள். அந்த தருணம் கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், உலமாக்கள் பதிவு செய்வார்கள். அபுல் ஹசன் நதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார்கள், இன்று உலகத்தில் அபூபக்கரை போன்ற மனிதர்கள் இல்லையே என்று நான் கவலைப்படுகிறேன். சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, படையை அழைத்து வாருங்கள், ஜகாத்தை மறுக்கக்கூடிய முஸ்லிம்களோடு யுத்தம் செய்யுங்கள் என்று கூறிய அடுத்த கணம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வந்து கூறினார்கள், அபூபக்கர், நீங்க யுத்தம் செய்ய போறீங்க, யுத்தம் செய்யவானாம். அவங்க தொழுறாங்க தானே, அவங்க ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க தானே, அவங்க ஃபாஸ்டிங் பண்றாங்க தானே. சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தொழுகையையும் ஜகாத்தையும் ஒன்றிணைத்து பேசுகிறான். என்னுடைய ஆட்சி காலத்தில் எந்த மனிதன் ஜகாத் வேறு, எந்த மனிதன் தொழுகை வேறு என்பதாக இரண்டையும் ரெண்டாக பேச ஆரம்பிக்கிறானோ, வாதிட ஆரம்பிப்பானோ, அவனுக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஒரு மனிதன் ஜகாத்தை கலெக்ட் பண்ண போகும் பொழுது அவனுக்கு ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வழங்கிக் கொண்டிருந்த ஒட்டகத்தினுடைய ஒரு குட்டி அல்லது ஒட்டகத்தினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கயிறை கூட என்னுடைய ஆட்சி காலத்தில் ஜகாத்தாக கொடுக்காவிட்டால் அவனுக்கு எதிராக நான் யுத்தம் செய்வேன் சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே இந்த டாபிக்ல பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு ஜகாத்தை பற்றி காரசாரமாக பயங்கரமாக எச்சரிக்கை ஊட்டக்கூடிய விடயங்களும் இருக்கிறது, நன்மைகளும் குவிந்து போயிருக்கின்றன. ஆனா இன்றைக்கு நான் சுருக்கமாக கடைசி தருணத்தில் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, பல மிம்பர் மேடைகள் நானும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதர் 5 நேரம் தொழுகிறாரண்டா உண்மையிலேயே எத்துணையோ பேருடைய தொழுகையில் கிளி இருக்கிறது. ஒரு மனிதர் நோம்பு பிடிக்கிறாரண்டா அவருடைய நோம்புல அதிகமான தவறுகள் காணப்படுகின்றன. ஒரு மனிதர் லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்துக் கொண்டு நாடு கடந்து ஹஜ் செய்வதற்காக அவனுக்கு தயாராகும் பொழுது அந்த ஹஜ்ஜுடைய அந்த மைதானத்தில் வைத்து அதிகமான தவறுகள், மார்க்க ரீதியான தவறுகள் ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எனக்கு பண வசதியை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஜகாத்தை நாங்க கொடுக்கிறோம் என்று நாங்க தயாராகும் பொழுது ஒருத்தர் சொன்னார், அண்மையில ஹஜ்ரத், எனக்கு இந்த ஜகாத் மக்கள் கேட்டு வருவாங்க, என்னுடைய ஷாப்ல நான் சொல்லுவேன், இதை நீங்க எடுத்துட்டு போங்க, என்ன டெக்ஸ்டைல் இந்த ஆடை எடுத்துக்கோங்க, இந்த ஆடை எடுத்துக்கோங்க, ஆடைகளை கொடுத்து ஜகாத்துல கழிச்சுக்கோன்னு சொன்னாரு. அன்புக்குரியவர்களே, ஜகாத்தினுடைய சிஸ்டம் எங்களுக்கு தெரியாது, ஜகாத்தினுடைய முறை எங்களுக்கு தெரியாது. யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. ஜகாத் ஜகாத்தாக அழகான முறையில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த ஜகாத்தை நாம் வைத்து ஜகாவாக மாற்ற வேண்டும், ஜகாத் கலெக்டிவாக மாற்ற வேண்டும். ரசூலுல்லாஹுடைய காலத்துல அல்லாஹ் அன்பு நபியவர்கள் கூறுவார்கள், போய் ஜகாத்தை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. குர்ஆன் பேசுகிறது, குத் மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவளிடமிருந்து ஜகாத்தை எடுத்துட்டு வாங்குறீங்க. சஹாபாக்கள் போவாங்க, பிரமாண்டமான ஈச்சப்பழ தோட்டம் இருக்கும். கூறுவார்கள், எவ்வளவு ஆழமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் இந்த ஈச்சப்பழம் இறுதி கட்டத்தை அறுவடையுடைய காலத்தை அடைந்திருக்கிறது. அறுவடை செய்தால் இத்துணை கிலோகிராம் வரும். அவர்களுடைய லாங்குவேஜில் அறுவடை செய்து காய வைத்தால் இத்துணை கிலோகிராமாக மாறும். எனவே உங்களுடைய ஜகாத்துடைய தொகையை நீங்கள் பைத்துல் ஜகாவுக்கு இவ்வளவு அனுப்பி வைக்க வேண்டும் என்று மரத்தை பார்த்து கணிப்பீடு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய பிரமாண்டமான ஒட்டகங்களுடைய பட்டிக்கு போய் உங்களுக்கு ஜகாத் இவ்வளவு கடமை, உங்கள் ஒட்டகத்தை நீங்க பைத்துல் ஜகாத்துக்கு தாங்கள் எடுத்துட்டு வந்துருவாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல தான் நாங்க ஆழமாக புரியணும். சமூகத்தில் அதிகமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் லட்சங்கள் லட்சங்கள் கோடிகள் கோடிகள் ஜகாத்தை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜகாத் சிரமமாக அழகாக திறம்பட கொடுக்கப்படுவது கிடையாது. இதுதான் உண்மையிலேயே ஹகீகத். நிறைய இடங்கள் இது மாறிது. நான் ஜகாத்து கொடுத்துட்டேன், பல வருடங்கள் ஜகாத் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனா அவருடைய ஜகாத்தால எந்த மாற்றம் வந்தது கிடையாது. ஜகாத்தினுடைய திறன் அந்த சிஸ்டம் அவருக்கு தெரியாது. அன்புக்குரியவர்களே, சந்தோஷமான விடயம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே இந்த மஸ்ஜிதுக்கு நான் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு நாட்டில் குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மஸ்ஜிதுகள் தான், குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இடங்களில் மாத்திரம் தான் இந்த பைத்துல் ஜகா என்ற சிஸ்டம் இது அமுல்படுத்தப்படுகிறது. உண்மையிலே அதில் நாங்கள் பாராட்டக்கூடிய சந்தோஷமான விடயம்,
இந்த மஸ்ஜிதுல கூட இந்த கலெக்டிவ் முறையில ஜகாத் அழகான முறையில அமுல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் 2014 வருடம் 4 மஸ்ஜிதுகளுடைய அந்த நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து அழகான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பைத்துல் ஜகாத் சிஸ்டம் இந்த மஸ்ஜிதுக்குள்ளால 10 வருடங்கள் கடந்து 11வது வருடம் ஆரம்பித்து இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அழகிய முறையில் இயன்ற அளவு சிரமம் பாராமல் உலமாக்களுடைய கைடன்ஸ் அடிப்படையில் இந்த பைத்துல் ஜகா இந்த மஸ்ஜிதில் அமுல்படுத்தப்படுகிறது. இதுல சில அறிக்கைகளை படிக்கும் பொழுது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பைத்துல் ஜகாத்தை கொண்டு பிரயோஜனம் அடைந்திருக்கிறார்கள். 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த தையல் மெஷின்கள் வாங்கி கொடுக்கப்பட்டு தொழில் அமைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட வீடுகள் அழகிய முறையில் ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மாணவர்களுக்கு கல்வி வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல ஹைலைட் பண்ண வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? இது தனி முறையில தனி நபரால செய்யறதுக்கேனா? இது பைத்துல் ஜகாவாக இது மாறும். நாங்க பைத்துல் ஜகாவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். சில கார்குஸ்தாரிகள், நாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, இந்த ஊரோட கிராமத்தில் இந்த பிரதேசத்தோட உண்மையிலே நாங்க வெளிரங்கத்தை பார்த்து முடிவெடுப்போம். இந்த பிரதேசத்துக்குள்ளால சில மக்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா, மழை பெய்து கொண்டிருக்கும், மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரம் 12 மணி, 1 மணி, 2 மணி, அந்த மழை துளிகள் அவர் உறங்கும் கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த துளிகள் டிரெக்டாக இந்த பிரதேசத்தில் இந்த பகுதியில அந்த மழை துளிகள் அவருடைய முகத்தில் விழும். அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய தலையணையை தூக்கி கொண்டு இரவு முழுவதும் தூங்காமல் அவருடைய வீடு ஒடுங்கிக் கொண்டிருக்கிறது, தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த மஹல்லாவில் இருக்கிறார்கள். கவலைக்குரிய விடயங்கள் கண்ணியவாளர்களே. நாங்கள் யோசிப்போம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. எங்களுக்கு இந்த பைத்துல் ஜகாத்துடைய சிஸ்டம் இது அழகான முறையில இன்னும் இது வடிவமைக்கப்படணும் கண்ணியவாளர்களே. இது ஜமீஅத் உலமாவுடைய கைடன்ஸ் பிரகாரம், உலமாக்களுடைய அந்த வழிகாட்டலின் பிரகாரம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சிஸ்டம் இன்று கொண்டு போகப்படுகிறது. எனவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுடைய மாதத்துக்கு நாங்க மிச்சம் கடைசி கட்டத்தை நாங்க அடைஞ்சிட்டோம். ரமதான் மாதத்தில் எங்களுடைய ஜகாத்தை கொடுக்கிறது, அது மிகவும் ஏற்றமானது. அல்லாஹ் பல மடங்கு நன்மைகளாக அல்லாஹ் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் பண வசதியை கொடுத்திருக்கிறானோ இந்த இடத்துல, இந்த மஸ்ஜிதுல, இந்த ஷஅபான் மாதத்துடைய கடைசி பகுதியில நான் ஜகாத்தை நிறைவேற்றாதவனாக இருந்தால் இதற்கு பின்னால் நான் ஜகாத்தை நிறைவேற்றுவேன் என்ற அந்த உறுதித்தன்மை எடுத்துக் கொள்வதோடு, யாரெல்லாம் தனிநபர்களாக ஜகாத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ நான் இதுக்கு பின்னால கலெக்டிவாக ஜகாத் கொடுப்பேன் என்ற அந்த நியத்தை, அன்புக்குரியவர்களே, இந்த ஹுதுபாவுடைய கடைசி கட்டத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். அனைவர்களும் இதை நாங்கள் கல்வில உறுதியாக நான் வச்சுக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசின விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்த கரங்களை ஏந்திருக்கிறோம் நாயனே. யா அல்லாஹ் மோசமானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கருப்பு நிறத்தை கருப்பு நிறமாக உள்ள மாறி இருக்கிறது யா அல்லாஹ். நம் கல்புகள் கருத்து விட்டது யா அல்லாஹ். என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷஅபான் மாதத்துடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ். என்னுடைய பாவத்தை நாங்க விடலை யா அல்லாஹ். என்னுடைய தவறுகளை நாங்க விடலை யா அல்லாஹ். பெரும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நாயனே. இஸ்லாத்துடைய கடமைகளை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நம் தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களை கண்ணியப்படுத்தி விடு யா அல்லாஹ். கடனில்லாத வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கு யா அல்லாஹ். எங்கள் உஸ்தாதுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். அவர்களுக்கு கண்ணியமான லைஃப் கொடுத்து யா அல்லாஹ். நல்ல மௌத் எங்களுக்கு தானாயனே. மஸ்ஜிதுக்குள்ள வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். சுஜூதுல வச்சு எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். ரமதான் மாதத்துல நாம் இபாதத்தில் இருக்கும் போது மௌத்த தாயா அல்லாஹ். மதீனத்து மண்ணில் வச்சு எங்களுக்கு மௌத்த தானாயனே. யா அல்லாஹ், அடுத்த மக்கள் எங்களை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு நம்முடைய மரணத்தை